வணக்கம், நான் டாக்டர் துதேசன் போவா, காஸ்மெட்டாலஜிஸ்ட், பவா கிளினிக், மதுரை. இன்றைக்கி ஆக்னி என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆக்னி என்றது முகப்பரு. முகப்பரு எதனால் வருது அப்படின்னா, ஸ்கின்னில் செபேசியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. ஆயில் செக்ரீஷன் பண்ணும். அந்த ஆயில் செக்ரீஷன் பிளாக் ஆகுறதுனால முகப்பரு வருது. அது வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்னால வர்றது. ஸோ ஹேரில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் முகப்பரு வர்றதுக்கு மெயின் காரணம். ஸோ முகப்பரு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில மெத்தடை ஃபாலோ பண்ணணும். மெயினாக முகம், தலை ரெண்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். ஹேரை வீக்லி ஒன்ஸ் தான் நிறைய பேர் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிடணும். சீபம் ஸ்கின்னில் மட்டும் கிடையாது, ஹேருக்கு அடியிலையும் சீபம் செக்ரேட் ஆகும். அந்த சீபத்தை சாப்பிட்டு தான் அந்த டேண்ட்ரஃப் என்ற கிருமி உங்களுக்கு வளருது. ஸோ சீபம் இருக்கக்கூடாது அப்படின்னா டெய்லி ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். டெய்லி ஹேர் வாஷ் பண்ணும்போது டேண்ட்ரஃபே தங்காது. அதேமாதிரி ஒன்று விட்டு ஒரு நாள் ஷாம்பு போட்டுக்கணும். இருக்கலே பெஸ்ட்டு சியக்கா இல்லைனா சாஃப்டான மைல்டான ஷாம்பு போட்டுக்கணும். ஆன்டி டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க முறைப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கடையில் வாங்கக்கூடிய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு எல்லாம் உடம்புக்கு கெடுதியானது. அதில் ஸ்டீராய்டு மிக்ஸ் இருக்கிறனால கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சாஃப்டான ஷாம்பு தான் போடணும். எனி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஹேர் ஃபாலை உருவாக்கும். அதேமாதிரி வீக்லி ஒன்ஸ் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய்க்கு டேண்ட்ரஃப் குறையும், தேங்காய் எண்ணெய்க்கு டேண்ட்ரஃப் கூடும். ஸோ முடிஞ்சளவு தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கணும். தேங்காய் எண்ணெய் தேய்க்க விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி அப்ளை பண்ணி இமீடியட்டாக வாஷ் பண்ணிடணும். ஊரெல்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் ஊற வச்சு குளித்தாலே டேண்ட்ரஃப் சம்மந்தமான பிரச்சனை, முகப்பரு சம்மந்தமான பிரச்சனை எதுவுமே நமக்கு வராது. அது மாதிரி பருவெல்லாம் கிள்ளக்கூடாது. தலைக்கு துடைக்கிற டவலை செப்பரேட்டாக வச்சுக்கணும். அதை வச்சு ஃபேஸுக்கோ உடம்புக்கோ எதுக்குமே துடைக்கக்கூடாது. அதனாலே டேண்ட்ரஃப் முகப்பருவம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பருவம் ஃபேஸை துடைக்கும் போது டவலை ஒத்தி தான் எடுக்கணும். போட்டு தேய்னி தேய்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 4 to 6 டைம்ஸ் கூட நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓயாமல் கச்சி வச்சு தேய்க்கிறது, டவலை வச்சு தேய்க்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதை தவிர விட்டமின் ஏ அதிகமான டயட். எதில் அதிகமாக இருக்குது விட்டமின் ஏ? ரெட், எல்லோ, ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய காய்கறி, பழங்கள் இதில் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் டெய்லி எடுத்துக்கணும். இதனால் ஹேர் ஃபாலும் இருக்காது, டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது, அதனால் பருவும் வராது. ஸோ பரு நிரந்தரமாக குணப்படுத்த முடியுமா? பரு நிரந்தரமாக குணப்படுத்த முடியாது. அது இயற்கையாக வர்றது. பரு அழகு, ஒரு பரு இருக்கிறது அழகு. இது பரு வந்ததுக்கப்புறம் தழும்பு வருது, ஆக்னி ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபேஷியல் ஸ்கேனர். இது மூலமாக ஆக்னி ஸ்கார், மற்ற பிக்மெண்டேஷன் இதெல்லாம் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கார் இருக்கவங்க, ஸ்கார் தான் உங்களுக்கு அசிங்கமாக தெரியுது. ஸோ ஸ்கார் வராமல் இருக்கணும்னா ஆக்னியை கிள்ளவே கூடாது, அதை டச் பண்ணவே கூடாது. அதுவே காஞ்சி அதுவே விழுந்துச்சுன்னா பருவே தழும்பு இல்லாமல் ஸ்காரே இல்லாமல் ஆறி போயிடும். நம்ம கிள்ளிறதுனால தான் ஸ்கார் வருது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பரு எதனால் வருது, எப்படி குணப்படுத்துறது எப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது பரு இயற்கையாக நிரந்தரமாக தீர்வு கிடையாது, இயற்கையாக வர்றது தான். ஸோ விட்டமின் ஏ அதிகமாக உள்ள டயட், ரெட், எல்லோ, ஆரஞ்சு கலரில் கூடிய காய்கறி, பழங்கள் டெய்லி எடுத்துக்கணும். இதை தவிர ஃபேஸில் கண்ட க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அதனாலே ஃபேஸ் பிளாக் ஆகலாம். ஸோ வெயிலில் போகும்போது சன்ஸ்க்ரீன் கரெக்டாக போட்டு போகணும். மெயினாக நம்ம சொன்ன மாதிரி ஹேரை சுத்தமாக வச்சுருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். இது மாதிரி ஆயில் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான காய்கறி, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்னி ட்ரீட்மெண்ட்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். ஆக்னி ப்ரிவென்ஷன் தான். அது வராமல் இருக்குன்னு நம்ம என்னென்னு பண்ணிட்டோம். ஸோ ஆக்னி ஸ்காருக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நம்ம ட்ரீட்மெண்ட் மெயின் எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்கின்னை அழகுபடுத்துகிறோம். ஸோ ஸ்கார்ஸ் தான் மெயினாக அசிங்கமாக இருக்குது. பரு அசிங்கத்தை கொடுக்காது. ஸோ ஸ்காருக்கு நம்ம நிறைய மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். அதில் கெமிக்கல் பீலிங், மைக்ரோடெர்மாபிரேஷன், லேசர், மீசோதெரப்பி, இந்த மாதிரி எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அது உங்களோட ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றது ஏஜை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.